ஹலோ வணக்கம். என் பேர் சுப்பிரமணியன். நான் இங்கே தேவ் அப்பார்ட்மெண்ட்டில் என்னுடைய அப்பார்ட்மெண்ட்லேருந்து பேசுகிறேன். இந்த அப்பார்ட்மெண்ட் ஏறக்குறைய முதல்ல கட்டப்பட்ட அப்பார்ட்மெண்ட்டு. முதல்லையோ ரெண்டாவது வாட்டியோ கட்டினாங்க. 1986, 87ன்னு நினைக்கிறேன். அப்போது இதை கட்டி இதை நல்ல முறையில் கொண்டு வந்த சேர்மன் வேணுகோபால் அவர்கள் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னே சொல்லலாம். ஆதி காலத்துலேருந்து அவர் முதல்ல இதுக்கு பக்கத்தில் இருந்த மற்ற இடங்களையும் கட்டும்போது ரொம்ப சிரத்தை எடுத்துக்கிட்டு அவரே எல்லாம் முன்னே நின்று எல்லா பர்ச்சேஸ் பண்ணுறவங்களை எல்லாரையும் நேரில் பார்த்து ரொம்ப நல்லா பண்ணார். அதுக்கப்புறம் நல்ல டீம் வச்சுட்டு அவர் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப நல்லா டெவலப் பண்ணார். 80s 90s நம்ம திங்க் பண்ணி பார்த்தோம்னா சென்னையில் அடையாறு சுற்றி இருக்கிற பகுதிகளெல்லாம் ரொம்ப ஈஸியாக நிறைய இடங்கள் அவங்க ஃப்ளாட்ஸ் கட்டினாங்க. ஃப்ளாட்ஸ் எல்லாம் சென்னையில் வர ஆரம்பித்த காலம். அதில் இன்னும் என்னென்னா ரொம்ப ஒரு பர்சனல் டச் இருந்தது அவர்கிட்ட. எல்லாம் பர்சனலாக எல்லார்கிட்டையும் பேசுவார். எல்லார்கிட்டையும் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி ஃப்ளாட்ஸுன்னு சொல்லுவார். அதை விட ரொம்ப முக்கியமானது என்னென்னா அந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு எந்த ஒரு வேல்யூக்கு கொடுத்துட்ருந்தாங்களோ பணத்துக்கு, அதை விட எப்போவுமே கொஞ்சம் கம்மியாக இவர் கோட் பண்ணுவார். அது ஒரு பெரிய அட்ராக்ஷன் அந்த காலத்தில். அப்புறம் நல்லபடியாக இது பண்ணுவார். பர்சனல் டச் இருந்தது. ஏறக்குறைய அவர் கட்டின எல்லா ஃப்ளாட்லேயுமே அது யாரெல்லாம் வாங்கினாங்களோ அவங்களெல்லாம் பர்சனலாக தெரியும் சொல்லுவார். அந்த அளவுக்கு அவர் ஒரு பர்சனல் இன்வால்மெண்ட் இருந்தது. ஒரு சாதாரணமாக வாழ்க்கையை ஆரம்பித்து ஒரு பெரிய பில்டராக இருந்து ஒரு நல்ல செல்வாக்குள்ள மனிதராக அவர் வேணுகோபால் அவர்கள் அந்த காலத்தில் விளங்கினார். அது மாத்திரமில்லை, அந்த குடும்பத்தில் இருந்த எல்லாருமே அடுத்த ஜென்ரேஷன் இன்னும் நிறையா படித்து இது விஷயங்கள்லாம் தெரிஞ்சவங்க. அவங்களும் நல்லா இன்வால்வ் ஆனாங்க. தேவ்குமார், பிரேம் அவங்களெல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களும் எனக்கு நல்லா தெரியும். அவங்களும் நல்லா இன்வால்வ் ஆனாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஜெனரேஷன் இப்போ நல்லா பண்ணிகிட்ருக்காங்கன்னு நான் கேள்விப்படுறேன். ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி. இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியம் உள்ள ஒரு பில்டர்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா நிச்சயம் நாம் தேவ் அப்பார்ட்மெண்ட்டை சொல்ல முடியும். அதனால் அவங்க இனியும் செய்யக்கூடிய வேறு விதமான முயற்சிகள், இப்போது வில்லாலாம் கட்டுறதான் சொல்கிறாங்க. அதெல்லாம் கூட நல்லபடி செய்வாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்குது. நல்லபடி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நண்பர்களும் சொல்கிறாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடிய இந்த முயற்சிகளில் நல்லபடி வெற்றி அடையணும். இந்த தொழிலை இந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லோருமே ரொம்ப நல்ல ஒரு அமைப்போடைய அதே சமயத்தில் அக்கறையோடு இவங்க ஈடுபட்டதுனால தேர்ட் ஜெனரேஷன் கூட நல்லபடியாக இதே தொழிலில் நவீன உபகரணங்கள், நவீன டெக்னிக்ஸ் அதெல்லாம் வச்சு செய்ய முடியறது. இது ரொம்ப போற்றத்தக்கது. அந்த காலத்தில் அவர் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது பண்ணார் வேணுகோபால். அதுக்கப்புறம் அவருடைய பையன்கள் அவங்களெல்லாம் அவங்க என்ன செய்ய முடியுமோ அப்பொழுது என்னென்ன சிஸ்டமெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. இப்போவும் வரக்கூடிய இப்போ நடந்திருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தினரும் அதே ஒரு ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணி நல்லபடி செஞ்சிட்ருக்காங்க. அதனால் ஒரு நல்ல குவாலிட்டி, கஸ்டமருக்கு ஒரு நல்ல வேல்யூ கிடைக்குங்கிறதுல நமக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடும் இருக்க முடியாது. இது இப்படி கூறுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ் அப்பார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டி இருந்ததுங்கிறது நாங்கள் பார்த்தோம். இது மாத்திரம் இல்லை, இதுக்கப்புறம் கூட ஒரு சின்ன ஆஃபீஸ் நான் வாங்கினேன் அவங்கக்கிட்டேருந்து. நல்ல குவாலிட்டியோடு பில்ட் பண்ணாங்க. அந்த காலத்திலே எல்லாம் நான் சொன்ன மாதிரி ஒரு குறைந்த விலைக்கு கொடுத்தாங்க. எல்லா விதமான வசதிகளோடு கொடுத்தாங்க, நல்ல கட்டமைப்போடு. அதே சமயத்தில் லிஃப்ட்டு இதெல்லாம் அந்த காலத்தில் நிறையா இடங்கள் இல்லாமல் இருந்தபோது எல்லாத்தையுமே வச்சு நல்லபடி பண்ணி கொடுத்தாங்க. நல்ல எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. நாங்கள் சில இடங்களில் மெயின்டெனன்ஸு சுமாராக பண்ணுவாங்க, சில இடங்களில் நல்லா பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ஏற்பட்ட சின்ன பிரச்சனைகள் தவிர அவங்க கட்டினதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இது மாத்திரம் இல்லை, மற்ற இடங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க.
மற்ற இடத்துல இருக்கக்கூடிய சில குடியிருக்கக்கூடியவங்களும் எனக்கு தெரியும். அவங்களும் வந்து மிக மகிழ்ச்சியாக தான் இருக்காங்க. மற்றபடி எங்களுக்கு லிவிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அதை விட இன்னொன்று சொல்ல போனோம்னா, இவங்க எப்போவுமே ரொம்ப ஒரு ப்ரைம் லொக்கேஷனில், இப்போது இது ஃபர்ஸ்ட் மெயின் ரோடு கஸ்தூர்பாய் நகரில் இருக்கோம். நாங்கள் ப்ரைம் லொக்கேஷனில் அவர் வந்து இடங்களை வாங்கி வீடு கட்டினார். அது எப்படி அவ்வளவு கரெக்டாக டக்குன்னு பண்ணாருன்னு தெரியல. அந்த காலத்தில் எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அது மாதிரி பண்ணி ப்ரைம் லொக்கேஷனில் நல்ல நல்ல வீடுகள் கட்டி, ஃப்ளாட்ஸ் கட்டி, பல லட்சம் ஸ்கொயர் ஃபுட் கட்டினார்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் அவர் சொல்லுவார். எனக்கு தனிப்பட்ட முறையில் அவர் வேணுகோபால் அவர்கள் கூட பழக்கம் உண்டு. அவர் ரொம்ப நல்லா பழகுவார். எல்லாருக்கூடையும் பழகக்கூடிய ஒரு தன்மை உண்டு. நல்லா பேசுவார். யார் எப்போ போனாலும் அவங்க பிரச்சனை என்னங்கிறத கேட்டுட்டு இது பண்ணுவார். என்னை பொறுத்தவரையிலும் ரொம்ப நல்ல அனுபவம். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கூடையுமே, தேவகுமார் ஆகட்டும், மறைந்து போன பிரேம்குமார் ஆகட்டும், அப்புறம் மற்றவர்கள் ஆகட்டும், எல்லாருக்கூடையும் நல்ல ஒரு உறவு இருந்தது. இதே மாதிரி தான் மற்றவர்களுக்கு கூட இருந்தது. இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப போற்றத்தக்க ஒரு ஒரு குவாலிட்டி, ஒரு பண்பு அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இப்படிப்பட்டவர்கள் செய்யக்கூடிய எந்த முயற்சியும் நல்லபடி வரும் என்பது எனக்கு என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை. அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த அடையார் தேவ அப்பார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது கூடயே நாங்கள் வளர்ந்துருக்கோம். நல்ல பல நிகழ்ச்சிகள், குடும்பத்தில் நல்ல திங்ஸ் எல்லாம் ஏற்பட்டிருக்கு இந்த வீட்டில். அதனால் இந்த ஒரு ஃப்ளாட் நல்லபடியாக நாங்கள் உள்ளே புகுந்ததுலேருந்து நல்ல காரியங்கள் நடந்திருக்குன்னா, நாங்கள் இதோடையே எங்கள் குடும்பத்தினுடைய வளர்ச்சியும் மேலே போய்கொண்டு இருக்கிறது என்று நான் சொல்கிறதுல நான் மிகவும் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். ஆக்சுவலி இது வாங்கியதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆஃபீஸ் தேவைப்பட்டது. ஒரு 6 வருஷம் கழிச்சு ஒரு 2 பிளாக் தள்ளி இதே ரோட்டில் அழகாக இதே மாதிரி ஃப்ளாட்ஸ் கட்டினாங்க. அப்போது அங்கே ஆஃபீஸும் வந்து எனக்கு வேணும், ஒரு சின்ன இடம் வேணும்னு கேட்டப்போ அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக எடுத்துக்கங்கன்னு நமக்கு எந்த இடம் வேணுமோ அதை கொடுத்தாரு. அதை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்னுடைய ஆஃபீஸும் பல வருஷங்கள் அங்கே நடத்தினேன். எனக்கு ரொம்ப சௌகரியமாக இருந்தது. அதனால ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், நல்ல பில்டர், இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது வேற யாராவது நம்ம இங்கே வாங்கலாமா அல்லது இவங்க செய்யக்கூடிய மற்ற ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துக்கலாமான்னு கேட்டால் நிச்சயம் நான் சொல்லுவேன், தாராளமாக நீங்கள் வாங்கலாம், எடுத்துக்கலாம். வந்து ஒரு நல்ல வேல்யூ கிடைக்கும், நீங்கள் கொடுக்கக்கூடிய பணத்துக்கு வசதிகள் கிடைக்கும், நல்லா கட்டி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது கொஞ்சம் சற்றும் எதிர்பார்க்காதது. அதுக்கு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா எப்போ அவர் மிஸ்டர் வேணுகோபால் பார்த்தாலும் அவங்க ப்ராஜெக்ட் பற்றியெல்லாம் நிறையா டிஸ்கஸ் பண்ணுவேன். என்ன செய்கிறாங்க, எப்படி செஞ்சிட்ருக்காங்க, எங்கெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க, என்ன ப்ராப்ளம் வரும், எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ அப்படியெல்லாம் செஞ்ச அந்த நினைவுகள் தான் எனக்கு வருது இப்போது. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. தேவ அப்பார்ட்மெண்ட்டு இந்த மற்ற முயற்சிகள் எல்லாம் நல்லபடி வெற்றி பெற வேண்டும் என்று இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன். மிக்க நன்றி.